நீங்கள் சொன்னீங்க இல்லையா, தேர்தல் வாக்குறுதிகள் ஒரு 500க்கும் அதிகமான வாக்குறுதிகளை கொடுத்து அதில் எதையுமே 10% கூட நிறைவேற்றவில்லைன்ட்டு. அவர் திரும்ப திரும்ப ஒரே ஒரு துறையினுடைய சாதனையை சொல்கிறார். நாங்கள் 22,500 ஸ்மார்ட் கிளாஸஸ் உருவாக்கியிருக்கோம். 8.5% இல்லையா, 85 பேர் 85 அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் நான் முதல்வன் திட்டத்துல இருந்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிருக்காங்க. யூபிஎஸ்சி மொத்தம் 145. சரி, இந்த மாதிரியான சாதனைகள் இதெல்லாம் நாங்க செஞ்சிருக்கோம்னு சொல்றாங்களே, வாக்குறுதிகள் என்னாச்சுன்னு ஏதாவது சொல்றாங்களா இவங்க? அதாவது இந்த நீட் தயவு செஞ்சு அவங்கள பேச விடுங்க, டைம் இல்ல. பேச விடுங்க அவரை. இந்த நீட் தேர்வை ஒழிச்சிருவோம். இந்த செஷன்ல அவங்க முழுமையா பேசட்டும், நான் இன்டர்ஃபியர் பண்ணல. ஆனா அதுக்கு பதில் அவங்க ஃபுல்லா பேசட்டும், என்ன வேணாலும் பேசட்டும். நான் பேசும்போது அவங்க குறுக்க பேச வேண்டாம். தேங்க்யூ. அதாவது இல்லை இந்த நீட் தேர்வு ரகசியம் தெரியும்னு சொல்லிட்டு முதல் கையெழுத்து வந்ததா ஒழிச்சிருவோம் இதெல்லாம் சொல்லி தான் இவங்க இவங்களுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய வாரிசு தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை அவர் பெருமையாக போன சுற்றுல சொன்னார். ஆனால் அந்த நீட் தேர்வையும் ஒழிக்கலை, நீட் தேர்வுக்கான எந்த முயற்சியும் எடுக்கலை. அது கோர்ட்டுக்கு போனோன்னுவாங்க, இது பண்ணுவோம் அது பண்ணுவோம். ஆனால் நாங்கள் அப்படி பண்ணலை. இவர் பெருமையாக சொன்னதை விட பல மடங்கு அதிகமாக 7.5% உள் ஒதுக்கீடை கொடுத்ததுனால இன்னைக்கு ஆயிரக்கணக்கான அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவராகி இருக்கிறார்கள். இவங்க சொன்னாங்க, நாங்க வந்தா அதை ஒரு 10% நாங்க உயர்த்தி தருவோம் அப்படின்னு இவங்க சொல்லி அதை செஞ்சிருந்தாங்கன்னா நம்ம பாராட்டலாம். அது இல்லை. அடுத்தது, போதையின் சங்கமமாக இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கிறது. இவர்கள் அமைச்சர், நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்றாரு சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி, போதை இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. சின்ன பிள்ளைங்க கூட சிரிக்குது சார். ஏன்னா சிறு குழந்தையிலிருந்து வயசானது வரைக்கும் எல்லாம் போதையை போட்டுட்டு தள்ளாடிட்டு கிடக்குது. இவங்க எம்பி சொன்ன கனிமொழி அவர்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று கொந்தளித்து பேசினாங்க. ஆனா இன்னைக்கு இளம் உதவியே இல்லாம போயிட்டாங்களா? டாஸ்மாக்ல சாதனை பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. 36,000 கோடியிலிருந்து இன்னைக்கு 60,000 கோடி வரைக்கும் போய்கிட்டு இருக்காங்க. எது அதுக்கு ஒரு டார்கெட். இதுல செந்தில் பாலாஜி வந்தா மேல போகுமா, முத்துசாமி அவர் வந்தா மேல போகுமா டார்கெட். அப்புறம் அதுல 10 ரூபாயா புடிச்சா எங்க கொண்டு போய் சேர்க்கறது, இப்படி இவங்களுக்கான டார்கெட்டும் இதுவும் கோல வேறையா போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் சாதனைன்னு இவங்க எப்படி சொல்றாங்கன்னு தெரியல. நாங்க திரும்ப திரும்ப சொல்ற விஷயம், எங்க மாண்புமிகு பொதுச் செயலாளர் அவர் சொல்றாரு, 1-to-1 உட்காந்து டிபேட் பண்ணுங்கன்னு கேட்கிறோம். கூப்பிடுறாரு, வரலாம்ல, முதலமைச்சர் வரலாம்ல. ரொம்ப சாதனை பண்ணியிருக்கிறவங்க தான். நான் 4.5 வருஷம் பயங்கர சாதனை பண்ணிட்டேன்னு பெருமையா பேசுறீங்களே. 5.5 லட்சம் கோடி வரைக்கும் கடன் வாங்கி வச்சிருக்கீங்களே, என்ன பண்ணிருக்கிறீங்க? இதுல என்ன சாதனை வேண்டி கிடக்குது? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகன் தலையிலையும் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல கடன் சுமையை உயர்த்தி வச்சிருக்கிறீங்களே, இதுல என்ன பெருமைப்பட வேண்டியது இருக்கிறது? வேலை இல்லாத திண்டாட்டம் கட்டுக்கடங்காம போய்கிட்டு இருக்கிறது. தொழில் முதலீடுகள் எல்லாம் ஈர்த்துட்டு வந்துட்டீங்களா? ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கிட்டா வெள்ளை அறிக்கை வெள்ளை பேப்பரை காமிக்கிறீங்க. என்ன தொழில் முதலீடு கொண்டு வந்து எத்தனை வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறீங்க? பகிரங்கமா சரியான ரிப்போர்ட் கொடுங்க. டேட்டா பேஸ் எங்க இருக்கு உங்ககிட்ட? இல்லையே. பெண்கள் எல்லாம் பயங்கரமா இருக்காங்க. எங்க சார் பாதுகாப்பு இல்ல சார்? தைரியமாக போக முடியல எங்களால, பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. உங்களாலையும் போக முடியல. ஆமா சார், போக முடியாது சார். உண்மையா ஹானஸ்டா சொல்றேன் சார். என்னால 10-11 மணிக்கு தனியா எங்கேயும் போக முடியாது சார். எனக்குள்ள ஒரு பயம் இருக்கும் சார். அப்படியே மேம்? நிச்சயமா. இப்படி பேசுறாங்க. நிச்சயமா. அப்படி அதுதான் உண்மை. கோயம்புத்தூர்ல பார்த்தோம், அண்ணா யூனிவர்சிட்டியில பார்த்தோம், படிக்கிற இடத்துல பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஸ்கூலுக்கு போனா டீச்சருக்கு பாதுகாப்பு இல்ல சார். மாணவன் தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டு கத்தியால குத்துறான். டீச்சரா இருக்க பாதுகாப்பு இருக்கா? பெண் கான்ஸ்டபிள்கள் பாதுகாப்பா இருக்கிறாங்களா? 4 நாளைக்கு முன்னாடி போன வாரத்துல போக்குவரத்துக்காக இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள், பெண் கான்ஸ்டபிள் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆட்டோல தூக்கி போட்டு ஏத்திட்டு போறான். இன்னைக்கு பெண் கான்ஸ்டபிளுக்கு பாதுகாப்பு கிடையாது, காவல் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. இவங்க கண்கள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது. வேற்று உலகத்தில் இருக்கிறார்களோ அல்லது கோள்களில் இருக்கிறார்களோ என்ற சந்தேகம் எங்களுக்கெல்லாம் வருது. நல்ல பீஸ்ஃபுல்லா இருக்குங்க தமிழ்நாடுன்றாங்க. எதை பார்த்து சொல்றீங்கன்னே தெரியல. நாங்க டெய்லி டேட்டா பேஸ் எடுத்து கொடுத்துட்டே இருக்கிறோம். கொலை நிலவரம், கொலை களம்பல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பட்டியல் போய்கிட்டே இருக்குது. பாலியல் வன்முறை பட்டியல்கள் போய்கொண்டே இருக்கிறது. 6,999 சிறுமிகள் பாலியல் பலவந்தப்பட்டு இருக்கிறார்கள் என்ற செய்தி இவங்களே தான் சொல்றாங்க. இவங்க அமைச்சர் சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் சாதனையில பட்டியல்ல இடம் வருதா?
இது எந்த சாதனையில் ஏத்துக்கிறது? ஓகே. தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறார்களே அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பேச்சுவார்த்தை செவிலியர்கள். பேச்சுவார்த்தையா எப்ப பேசுவீங்க? 4.25 வருஷம் ஆயிருக்கு. தேர்தல் அறிக்கையில என்னைக்கு குறிப்பிட்டீங்க பழைய ஓய்வூதிய திட்டம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு? இதுவரைக்கும் பண்ணல. இன்னும் பேச்சுவார்த்தை வேணுமா? இன்னமும் ஆசிரியர்கள் கையை உடைச்சு தூக்கி அரெஸ்ட் பண்றீங்களே, நியாயமா? என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்க? எல்லாமே பீஸ்ஃபுல்லா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறது வந்து எந்த வகையில நியாயமா இருக்கு? கடைசி வரைக்கும் போராடி கொண்டேதான் இருக்க வேண்டும். போராடி தான் நாங்க எதையாவது ஒண்ணு அடையணுன்ற முயற்சியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கா இல்லையா? இன்னொரு மாற்றத்தை எதிர்பார்த்து மக்கள் இருக்கிறார்கள் இல்லையா? எங்க பொதுச் செயலாளர் போராட்டத்துக்கு அண்ணா எப்பண்ணா வருவீங்கன்னு கேக்குறாங்க. ஏன் கேக்குறாங்க? அப்படியே மேடம், நீங்க பாக்கலையா? அந்த செய்தியை பாக்கலையா? அந்த காணொலியை நீங்க கேட்கலையா? சொல்லுங்க. அவர் வேற ஒண்ணு சொல்றாரு உட்கார்ந்துட்டு. நடுவுல சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு கழகத்துக்கு மாற்றா வந்து நாங்க தான் வர போறோம் அப்படின்னு. சார், அரசியல் ஒரே ஒரு கருத்து காமெடி, அதுதான் வீக்னஸ். அந்த காமெடின்னு நினைக்கிறது இல்ல. ஆமா, கால்ல விழுறது. ஒரே நிமிஷம், ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். 41 பேர் இறந்துட்டாங்க. ஒரு கூட்டத்தை கூட தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர தெரிய முடியாத ஒரு தலைமையங்க. ஓகே, சரிங்களா? அவங்க அந்த நேரத்துல கூட நியாயத்திற்காக பேசியவர் எங்களுடைய தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள். அவர் பேசலன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு கட்சியே காணாம போயிருக்கும் சார். ஓகே ஓகே சார், ஏதாவது சொல்லணுமா? உங்ககிட்ட ஒண்ணு இருங்க மேம், அவர்கிட்ட முடிச்சுட்டு. இல்ல, அவர் சொன்னதோட தொடர்ச்சி தான் இந்த நிதி சுமை, நிதி பற்றாக்குறை, அதனால் நாங்கள் நிறைய கடன் எல்லாம் வாங்கிட்டோம்னு சொல்றாங்களே. இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே முதல் குழு ஒன்று போட்டாங்க சார். பொருளாதார நிபுணர்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குழு அமைச்சு பொருளாதாரத்தை உயர்த்த போறோம், நிதி பற்றாக்குறை எல்லாம் சரி பண்ண போறோம். நாங்க அந்த குழு எல்லாம் இருக்கா இல்லையா சார்? அது எல்லாமே இருக்குங்க. எல்லாமே திட்டங்கள்னாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு அவங்க வந்து நிறைய கடன் வாங்க சொல்லி அறிவுரை கொடுத்துருக்காங்க. அப்படிதான் உலக எந்த அரசுமே கடன் வாங்கி தான் நடக்குது சார். அதெல்லாம் நிறைய இருக்குன்னு தான் நீங்க கமெண்ட் அடிச்சீங்க ஃபர்ஸ்ட்.